ஹாய். ஆக்சுவலி ப்ரெஸ் ஆன் நைல்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஸ்டே ஆகும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வச்சேன். இது வந்து 14th அன்றைக்கி நான் வச்ச நெயில்ஸ். இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 23rd, ஆல்மோஸ்ட் 10 days ஆகிடுச்சு. இந்த நெயில்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட நெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி 10 days ஸ்டே ஆகுது அப்படின்னா, நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். பட் இதோட நெயில்ஸ் வந்து நம்ம ப்ரிப் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் ப்ரிப் பண்ணிவிட்டு நெயில் நல்லா கரெக்டாக ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 days நிறைய வருது. நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு நெயில்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் டேட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எதில் நான் பண்ணேன்னு காமிக்கிறேன். ஓகே, எங்கடா போச்சு? ஹியர் 14th வந்து ஆக்சுவலி இது பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:59, அதாவது ஆல்மோஸ்ட் 1 o'clock நைட் தான் இந்த நெயில்ஸ் வந்து வச்சேன். நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த நெயில்ஸ் வந்து வச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஸ்ஸானுக்கு நான் கொடுக்குற அதே கிட்டு தான் நானும் யூஸ் பண்ணேன். அதே க்ளூ, அதே ஸ்டிக்கர் தான், அதே அசிட்டோன், அதே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே பேட் தான் நான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் நெயில் வந்து கரெக்டாக நான் ப்ரிப் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சேன். ஸோ அங்கே வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், செம்ம தூக்கம், அதனால தான் மறந்துட்டேன். பட் ஆனால் வச்சுட்டு ஸோ நம்ம ஸ்டே பார்க்கணும்னு நான் 2 கையிலுமே நான் ஃபுல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ 10 fingers இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. நான் எல்லா வேலையும் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த அந்த ஈவெண்ட் அப்போ நான் எடுத்துருந்தது கையில் தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஈவெண்ட்டை டேட் பார்த்தீங்கன்னா Feb 14th. எஸ், ஸோ Feb 14th தான். ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஃபோட்டோஸ். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதுவும் அன்றைக்கி எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ் தான். Feb 14th எடுத்தது. ஸோ ஸ்டிக் பண்ணிட்டேன், அன்றைக்கி தான் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் அடுத்து சாட்டர்டே, லாஸ்ட் சாட்டர்டே. இது வந்து இந்த டேட் பார்த்திங்கன்னா Feb 21st. ஸோ சாட்டர்டே எடுத்த வீடியோ. நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னுமே எனக்கு வந்து 10 விரலையுமே நெயில்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்களும் இது வந்து நீங்கள் பண்ணனா கரெக்டாக இருக்குமா, நமக்கு வந்து ப்ரெஸ் வந்து ரொம்ப நாள் ஸ்டே ஆகுமா அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். இது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப் பண்ணுறது தான் இருக்குது. நெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக ப்ரிப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நெயில் வந்து அந்த ப்ளூக்கு கரெக்டாக வந்து ஸ்டிக்காக இருக்குது. இல்லை எனக்கு 2 days வெளியே வந்துனா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து அந்த டபுள் சைட் டேப் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டிக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 to 3 days தான் அது வந்து தாங்கும். ஆனால் க்ளூ ஃபிட் பண்ணிங்கன்னா 10 days, மோர் தென் 10 days வந்து வருது. ஸோ நான் வந்து எல்லா வேலையும் தான் நான் செஞ்சுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப ஓடுது. நான் எப்போவுமே இது ரெகுலராக நான் பண்ணுறது, இது வந்து வீடியோக்காகலாம் நான் பண்ணல. ரெகுலராக வீட்டு வேலை வந்து நான் தான் செய்வேன். ஸோ பாத்திரம் கழுவிட்டு நெயில்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தெரியும். நான் இது மாதிரி ஹை ஃபோர்ஸில் வந்து வாட்டர் டேப்பை திறந்து விட்டுட்டு உள்ளே இருக்கிற இது எல்லாமே வெளியே வந்துடும், அழுக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே தான் இருக்குது நெயில்ஸு. ஸோ டைம் பார்த்துக்கோங்க, அதே சாட்டர்டே தான், Feb 21st. இப்போ என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா 10 days ஆச்சு. ஸோ நம்ம நெயில்ஸ் வந்து கரெக்டாக ப்ரிப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து கரெக்டாக இதை ஃபிட் பண்ணிங்கன்னா மோர் தென் 10 days வந்து இருக்குங்கிறது தான் கன்க்ளூஷன் ஆக்சுவலி. பட் ஆனால் இருந்தாலுமே இது வந்து நான் இன்னும் எவ்வளோ நாள் இது ஸ்டே இருக்க போகுதுங்கிறத நான் செக் பண்ணணும். இல்லை என்னென்ன ரீசன்னால இது வந்து விழுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஹெவி வெயிட் நம்ம தூக்கணும்னா கீழே விழுந்துரும் அப்படிங்கிறாங்க சில பேர். ஸோ இது எல்லாமே நம்மளோட நாலேஜ் படி இது என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. என்னோட நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நெயில்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. கொஞ்சம் குட்டி பிட் ஒன்று வளர்ந்துருக்கு, தெரியுதா? இங்கே ஒரு குட்டி பிட் ஒன்று வளர்ந்துருக்கு. அந்த நெயில்ஸ் வளரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மேலே நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற நெயில்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் மேலே வந்துடுது. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் இந்த நெயில்ஸ் வந்து எதுவுமே டேமேஜாக இன்னும் எதுவும் வரல. ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்குதா. இந்த நெயில்ஸ் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. இந்த சைடு கேப் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து இந்த கேப் ஃபுல்லாமே இது வளர்ந்து மேலே வந்துருச்சு நல்லாவே. ஆனால் இது வந்து ஸ்டிக்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ இங்கே இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது. இதெல்லாமே ஃபுல் கேப் வந்துருக்குது. ஏன்னா முடி எல்லாமே இப்போ மாட்டிக்குது எனக்கு. ஸோ இது எல்லாமே நல்லாவே கேப் வந்துருச்சு. பார்க்கலாம் நான் விழுதுங்கிறத. இதை நான் ரிமூவ் பண்ணுறதையும் நான் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கன்க்ளூஷன். ப்ரெஸ் ஆன் இஸ் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.